நண்பர்களே, முதலில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பயே எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும். ஏன்னா தேர்வு முடிஞ்ச ஏற்பாடு யாரும் இருக்க மாட்டீங்க. அதனால் முதல்ல கடவுளுக்கு நன்றி. ஏன்னா அவருடைய அரசாட்சி, அவர் சொல்வது இயேசு சொல்வதை போல உங்கள் மத்தியிலும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. இயேசுவின் அரசாட்சி நம் மத்தியில் நம்மோடு இருக்கிறது. இந்த உண்மையை அவிலா தெரேசா அம்மாள் அவருடைய புத்தகத்திலே இன்டர்னல் கேசில், உள்ளத்து மாளிகை, தமிழில் சொன்ன இன்டர்னல் கேசில், உள்ளத்தில் ஒரு மாளிகை கட்டியிருக்கோம். அந்த மாளிகையை பற்றி சொல்லும்போது இதை தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் இல்லை. அந்த மாளிகை கிறிஸ்து அரசருக்கென்று கட்டப்பட்ட மாளிகை. அதனால் அந்த மாளிகை, அந்த கிறிஸ்து அரசர் நமக்குள் இருக்கிறார், நாம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை விளக்குவார்கள். அப்படின்னா இயேசுவின் அரசு எது அப்படின்போது அதுக்கும் அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. நம்முடைய அன்பு உறவுகள். இந்த அன்பு உறவுகள், நமக்குள் இருக்கின்ற அன்பு கடவுளின் அன்பு. அதனால தான் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது அரசு வருகன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. கடவுளின் அன்பு, கடவுளுடைய ஆட்சி, அன்பு ஆட்சி நமக்குள் இருக்கிறது, நம் மத்தியில் இருக்கிறது என்று விளக்குவார்கள். அதுக்கு நீங்கள், நாம் எல்லோரும் என்று சாட்சிகள். நான் ஏன் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னால், பங்கு குருவாக இருந்து இந்த நவநாட்களிலே உங்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்தேன். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்த உண்மைக்கு சாட்சியாக இருந்தது. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு எங்கள் அரசர், அன்பின் அரசர், எங்களுக்குள் இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார், எங்களோடு வாழ்கிறார் என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நவநாளின் பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருந்தோம். நவநாளில் எல்லாரும் தனிதான் அந்த ஜோன் வழியாக அன்பியங்கள் சிறப்பித்திருக்கீங்க இல்லையா, அதுதான் அது. அந்த ஜோனில் இருக்கிற அன்பியங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக, ஒரு உணர்வோடு, ஒரு எண்ணத்தோடு, நாம் எல்லோரும் உறவுகள் என்ற அந்த பாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சிறப்பித்தீர்கள். அது இந்த பேருண்மைக்கு சாட்சி. அதனால் எல்லா அன்பிய தலைவர்களுக்கும், எல்லா அன்பிய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயேசுவினுடைய விழாவின் வாழ்த்துக்கள், விழாவினுடைய ஆசீர் உங்களோடு இந்த வருகின்ற ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். அதே போல நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். யார் யார் அழைக்கணும், யார்கிட்ட நாம் போய் விண்ணப்பம் கொடுத்து இந்த விழாவுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் கேட்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னின்று நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மறையறிவு போதித்த மறைக்கல்வி ஆசிரியர்கள். அந்த மறைக்கல்வி ஆரம்பத்திலிருந்து தான் இப்படி ஒரு டெவலப்மெண்ட் வந்தது, ஒரு எண்ணங்கள் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி. அதனால் இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும், நம்முடைய சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், சேக்ராட் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், இந்த 2 பள்ளியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், அருட்கணியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பணி செய்யும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பிள்ளைகளை அவர்கள் உருவாக்குவதிலே அவர்கள் செலவிட்ட நேரம்,
அவர்கள் போட்ட உழைப்பு ஏற்ற எல்லாவற்றிற்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜெபிக்க, இந்த கிறிஸ்துவினுடைய அரசாட்சி நம் மத்தியில் இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்தவர்கள் நம்முடைய திருவழிபாட்டு குழுவினர்கள். எவ்வளோ சிரமப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த அன்பியங்களோ அந்தந்த அன்பிய தலைவர்களை சந்தித்து தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்து என்ன அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்து இந்த வழிபாட்டு ஒன்று அவங்களே எழுதுவதற்கு தூண்டினார்கள், அல்லது இவர்கள் எழுதி கொடுத்தார்கள். முன்னரை மன்றாட்டுக்கள் இதெல்லாம் செய்தது அழகாக செய்தாங்க நம்முடைய அன்பு. நான் சொல்கிறது பொய்யா? நான் சொல்கிறது பொய்யா உண்மையா? உண்மையா? சரி, அதனால் உண்மைதான், அது சிறப்பாக செய்தார்கள். அதனால் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இந்த திருவழிபாட்டோடு சேர்ந்தது தான் பாடக்குழு பாடியவர்கள். இந்த ஆண்டு முழுவதும் பாடியவர்கள். இப்பொழுது இந்த வழிபாட்டிற்காக இந்த விழாவின் பொழுது பாடியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆயர் அவர்கள் இன்றைக்கு ஆயர் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோக சொன்னாங்க. வழிபாடுலாம் நல்லா இருந்தது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் ஒன்றும் செய்யல ஆண்டவர், எல்லாம் மக்கள் தான் செய்தாங்க. திருவழிபாட்டு குழுவினர், பெயர் மற்றும் இந்த எல்லா பேரையும் சொன்னேன். அவங்களெல்லாம் இப்போ சொல்லிகிட்டே வரேன். அதனால் இவங்கள் தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மேற்றாண்டியார்கிட்ட சொன்னேன். அதுக்கடுத்து நம்முடைய வேதியர், பீட சிறுவர்கள், பீட சிறுமிகள் கூட இருக்கிறாங்க. பீட சிறுமிகள், நம்முடைய இளைஞர்கள், இவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அவர்களும் கடினப்பட்டு உழைத்தார்கள் பல விதங்களிலே. குறிப்பாக இந்த பீட சிறுவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நமக்கு உண்டு. அவங்க கொஞ்சம் துடுக்குத்தனமாக தான் இருப்பாங்க, சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் சில சமயத்தில் தட்டி ஒடுக்கு எடுத்துக்கிட்டு வரேன். அப்படி தானடா? அதை சுத்தமாக ஒடுக்கு எடுத்து நல்ல பிள்ளைங்களாம் மாற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அவனுங்க என்கிட்ட வாங்குகிற திட்டு, நான் அடிக்கிற அடி, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தொடர்ந்து உதவி செய்துட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்த விழாவின் பொழுது இறை மக்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாம் நானே செய்ய முடியாது, பங்குசாமியார் வேறு யாரையாவது வச்சுக்கிட்டு செய்துக்குவாங்க அப்படின்னு இல்லை. இறை மக்கள் தான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லி எல்லாரும் நல்லா செய்தீங்க. அதில் இன்றைக்கு நம்முடைய தேர் ஜோடித்த தேர் குழுவினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 4-5 பேர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களோடு ஒரு சிலரையும் சேர்த்து கொண்டு அழகாக தேர் என்ற நாள் முழுதும் ஜோடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த பீடத்தை ஒவ்வொரு நாளும் அலங்காரம் செய்து அழகாக வச்சு நாம் வழிபாடில் ஈடுபாடு செய்திய அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகள். அந்த பீட அலங்காரம் மட்டும் இல்லை, வருகின்ற குருக்களுக்கு பசி ஆற்றுகின்ற பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பங்குசாமியார் இப்போ தற்சமயத்துக்கு குக்கு இல்லை. அதனால் நான் சிஸ்டர்களை தான் நம்பி இருந்தேன். அதனால் இந்த வாரம் முழுவதும் அவங்கள தான் வந்த சாமியார்களுக்கும் எங்களுக்கும் உணவளித்து பராமரித்தார்கள். அதனால் இந்த பீட அலங்காரம் செய்த அருட்கண்ணியர்களுக்கும்
உணவளித்த நம்முடைய அருட்கணியர்களுக்கும் மற்ற விதங்களில் பல விதங்களில் நம்முடைய அருட்கணியர்கள் நம்மோடு ஒத்துழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமானவங்க வாலண்டியர்ஸ், பொறுப்பெடுத்துக்கிட்டவங்க மட்டும் இல்லாத ஒரு சிலர் தன்னார்வமாக தானே வந்து நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லி செய்துட்டு இருக்காங்க. உதாரணமாக இந்த கோலம் போட்டவங்க, இந்த ப்ரேயர்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்தவங்க, பெருக்கி இடங்களில் பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுத்தவங்க, எங்கேயாவது சீங்க இருந்துச்சுன்னா உடனே அதை சுத்தம் பண்ணுறதுக்கு, இப்படி பல பேர் தன்னார்வமாக நாம் சொல்லாமலேயே முன்வந்து செய்தீர்கள். அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இதே போலத்தான் ஆலய பணிகளிலே எல்லாரும் ஈடுபட வேண்டும். ஆலயத்தை பராமரிப்பதிலும் சுத்தம் செய்வதிலும் ஆலயத்தில் வருபவர்களுக்கு எல்லா உதவிகளை செய்பவர்களும் நம்முடைய பணியாக இருக்கட்டும். அந்த ஆலய பணிகளிலே நீங்கள் இன்னும் அதிகமாக ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்நாள் வரையிலும் காட்டிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த ஜோடிக்கிறதுக்கு லைட்டு, சவுண்ட் அண்ட் லைட் கொடுத்த எஸ்எஸ்ஜி அவர்களுக்கும், அவர்களை நிறைய அலங்காரம் செய்து வச்சுருக்காங்க. சீரியல் சீட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் போட சொன்னால் அவங்க நிறையவே போட்டுருக்குறாங்க. அது அவங்களுடைய மன நிறைவு. இல்லைப்பா அதை நாங்கள் போடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது அவங்களுடைய மன நிறைவு, அவருடைய தாராள குணம். அதனால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த சமியானா போட்டு சேர் அதெல்லாம் கொடுத்த ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். குறிப்பாக, மிகவும் குறிப்பாக நம்முடைய முனிசிபல் கவுன்சிலர் அவர்களுக்கும் அவருடைய ஸ்டாஃபுக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். நேற்றைய தினம் அவர் இங்கே வந்து, ஃபாதர் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்து தரேன். கோயில் வளாகத்துக்குள்ளேயும் வெளியிலையும் தேர் சுற்றுவாரம் போகிற இடங்களிலையும் நான் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே வந்து முன் வந்து சொன்னாங்க, செய்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பகுதி முனிசிபல் கவுன்சிலருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய இபி பணியாளர்கள், எலக்ட்ரிசிட்டி பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. இப்போ எல்லாருமே ஏன் சாமி இந்த போட்டோ போடல, ஏன் இந்த பிரசங்கத்தை காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஒரு சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரைஸ் த கிங் அப்படின்ற டிவி, யூடியூப் நாம் உருவாக்கி அதை செயல்படுத்தணும். அதை உருவாக்குறதுக்கு நம்ம சின்ன சாமியாரும் இந்த கிளீன்டன் எடுத்துருக்கிறாங்க, இவங்க தான் காரணம். அவங்க நல்லா செய்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து அவர்களை பணி சிறப்பு. அதுக்கு அடுத்து முக்கியமானவங்க நம்முடைய முன்னாள் இராணுவத்தினர். சும்மா சொல்லக்கூடாது, எழுதுன்னு சொன்னால் என்னையா வந்து நிற்கிறவங்க. அவங்க இன்றைக்கி அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க சார், டிஷர்ட். எனக்கும் ஒரு அந்த டிஷர்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லாம் அதை தான் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தவங்க நல்லா இருந்துச்சு ஃபாதர்னு சொன்னாங்க. அதனால் அவங்க எல்லா விஷயங்களிலும், ஒரு முறை ஏற்கனவே சொன்னேன், கோயில் மேலே ஏறி கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ கடைசி சமயத்தில் கூட இந்த ஓடு போடும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் அதிர்ந்து போயிட்டேன். ஒருத்தன் கீழே இறங்கினான், அப்படியே சரிக்கிட்டு வந்துட்டான். கிறிஸ்தார் சார் காப்பாற்றினார், நம்ம கடவுள் காப்பாற்றினார். சரிக்கிட்டு வந்து அந்த மணி கூண்டு இருக்கிற மணிக்கூண்டில் தடுத்து நிறுத்தப்பட்டான். கொஞ்சம் தவறு இருந்தாக்கா எவ்வளோ ஆபத்தாயிரும். இப்படியெல்லாம் தங்களுடைய உயிரையும் துச்சமென கருதி பணி செய்தார்கள் இந்த நம்முடைய முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் இந்த போர்டு மாற்றத்தில் வந்து வேலை செய்த பணியாளர்கள். எல்லாருக்கும்
விசேஷ விதமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேர்பாவணி போகும்போது முன்னாள் இராணுவத்தினர் நம்மை வழி நடத்துவார்கள். தயவு செய்து அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஒழுங்கு முறை இருக்கும், யாருக்கும் பிரச்சனை வராத நாம் போயிட்டு வரலாம். அதனால் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். எல்லாத்துக்கும் காரணமாக இல்லை செயல் வீரர்னு சொல்லி எல்லாரும் கட்சியிலையும் வச்சுருக்காங்கல்ல, அதுபோல் நம்ம பங்கில் ஒரு செயல் வீரரை வச்சுருக்கிறோம், சின்ன சாமியார். செயல் தலைவர் ஏன்னு சொன்னால், நான் ஐடியா தான் கொடுப்பேன், இப்படி செய்யணும், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அதில் இப்படி இந்த சிக்கல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் யோசனை செய்து மெதுவாக செய்யுங்க அப்படின்னு போல சில அட்வைஸ் கொடுப்பேன், ஆலோசனைகள் கொடுப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. அதை செயல்படுத்தியது எல்லாம் அவங்க தான். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறவும், குறிப்பாக நம்முடைய வழிபாடுகள் நல்ல முறையில் அமைந்து இருப்பதற்கும் உதவி செய்தவர்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள். அவர்களோடு இன்னொரு பேரையும் நான் சொல்லணும், பேரை தனியாக சொல்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க. அவங்களுடைய சேவை எனக்கு இந்த இருந்த சின்ன பையன்கள்லாம் போயிட்டாங்க, இளைஞர்கள்லாம் போயிட்டாங்க வேலைக்காக. இனிமேல் தான் புது இளைஞர்களை நாம் உருவாக்கி உள்ளே கொண்டு வரணும். இப்போ சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட பொறுப்பு கொடுத்து நான் சொல்கிறது அப்படி எனக்கு தெரியாது. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் கண்டுபிடிச்சேன். பேரை சொல்லலாமா? மிஸ்டர் சகாயராஜ். அவர்கிட்ட தான் இந்த 9 நாட்களும்